வணக்கம். கமலவேணி ஃப்ரம் இன்சூரன்ஸ் ஃபேக்ட்ரி. உங்களுக்காக இந்த கிளாஸ் எடுக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, நானும் ஒரு ஏஜென்ட்டு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணி எல்லாருமே 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா உண்மையாலுமே இங்கே இருக்கிற அத்தனை பேருமே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷப்படுறதுக்கு நிறையா பேர் இருக்கோம். சரிங்களா? நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். வித்யா, நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ஹை ப்ராஃபிட். எப்படி வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ஹை ப்ராஃபிட். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இதில் எப்படி நான் வந்து எம்டிஆர்டி முடித்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் வந்து ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இதையை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரும் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு கிளாஸே நாங்கள் எடுக்கிறோம். சரிங்களா? டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ஹை ப்ராஃபிட்ல என்னென்னலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் டேர்ம் இன்சூரன்ஸே நம்ம சேல் பண்றதில்ல. ஏன் அப்படின்னா, அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குமோ அப்படிங்கிற பயத்துலையும், அதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்கிற பயத்துலையும் தான் நம்ம எடுக்காம இருக்கிறோம். ஆனா அது வந்து ரொம்ப நல்ல டூல். எதுக்கு அப்படின்னா, நாம சம்பாதிக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு கவரேஜை கொடுக்கறதுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெண்ட் என்ன, குளோபல் ட்ரெண்ட் என்ன, இந்தியன் ட்ரெண்ட் என்ன, அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ்ல என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேர்ம் வித் ஹை ப்ராஃபிட். அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, அமௌண்ட்டு திரும்பி வராது, எந்த ரிட்டனும் நமக்கு வராது, கட்டின அமௌண்ட்டு வரவே வராது. ஆனா அதுல ப்ராஃபிட் வர மாதிரியும் நம்ம பண்ணலாம். அடுத்தது அதை பத்தியும் நான் இன்னைக்கு கிளாஸ்ல சொல்ல போறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, எப்படி போய் ஒரு கஸ்டமர் கிட்ட சொல்லலாம் இதை பத்தி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். அதுக்கான எக்ஸாம்பிளும் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்க எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்ல போறேன். அடுத்தது க்ளோசிங் எப்படி பேசுறது, அடுத்தது கன்க்ளூஷன். இதை வச்சு நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எப்படி சம்பாதிக்க முடியுங்கிறதையெல்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்தது போயிடலாங்க. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்சூரன்ஸை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இன்னைக்கு சொல்றேன். ரிஸ்க் கவர் பிளஸ் சேவிங்ஸ், இதுதான் வந்து என்ன, நம்மளோட லைஃப் இன்சூரன்ஸோட அப்ஜெக்டிவ். எல்லா இந்தியன் ட்ரெண்ட்ல என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். என்னது, ரிஸ்க் கவரும் கொடுப்போம், அதுல ரிட்டனும் வர்றது தான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க. இதுல பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம டைரக்டா டேர்ம் இன்சூரன்ஸ்குள்ள போயிடலாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்ல அது எங்கிருந்து உருவாச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கிருந்து அப்படின்னா, யூஎஸ்ல பாத்தீங்கன்னா 1700வது வருஷமே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் வந்து அங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி. அந்த அந்த சொசைட்டி பீப்புள் வந்து ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ்க்கு ரொம்ப செலவு பண்ணுவாங்க. அப்போ செலவு பண்ணும்போது செத்ததுக்கு அப்புறம், அதாவது அவர் இறந்துடுறாரு, அதுக்கப்புறம் யார் செலவு பண்றது? யூஎஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியோட எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்னா ஒருத்தர் இருப்பாரு, அவர் கூட வேற ஒருத்தரோட மனைவி இருப்பாங்க,
வேற ஒருத்தரோட குழந்தைங்க இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாது? அவர் சாக வரைக்கும் இந்த அம்மா கூட இருக்குமா? அப்படிங்கிறது தெரியாது. இந்த அம்மா சாக வரைக்கும் இவரு கூட இருப்பாரான்னு தெரியாது. குழந்தைங்க வந்து இவங்க சாக வரைக்கும் இவங்க கூடயே இருப்பாங்களா? தெரியாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் யார் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கிளப் வந்து அந்த மெம்பர்ஸ்க்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்ட குடுத்துருங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா, இந்த கிளப் வந்து உங்க ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுல சோசியல் செக்யூரிட்டின்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். சோசியல் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னா, நமக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அ ஒ வேலைக்கு போகணும், இல்ல பிசினஸ் பண்ணணும், சம்பாரிக்கணும். சம்பாரிச்சா தான் என்ன இருக்கும்? சாப்பிட முடியும், ஸ்கூலுக்கு போ முடியும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஆனா, யுஎஸ் மாரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு வேலை இல்லன்னா, ஸ்டைஃபன் குடுப்பாங்க. அதாவது அவனோட பேசிக் நீட்ஸ்க்கு. அங்கவெல்லாம் படிக்க போனாங்கன்னா, எந்த ஃபீஸும் கட்ட வேண்டியதில்ல. ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா, எந்த அமௌண்ட்டும் கட்ட வேண்டியதில்ல. ஈஸியா பார்த்துட்டு வந்துரலாம். அதனால சோசியல் செக்யூரிட்டியும் இருக்கும். அவங்களுக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரும் நான் சொல்ட்டேன். ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? கடைசி வரைக்கும் இந்தியன் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்காது. எப்படி நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, அப்பா இருப்பாரு, அம்மா இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. ஆ அவங்களோட அப்பா, அம்மா இருப்பாங்க. அதாவது தாத்தா, பாட்டி இருப்பாங்க. மாமனார், மாமியார் இருப்பாங்க. இத்தனையும் நம்ம என்ன பண்ணுவோம், சொந்தம், பந்தம் இவங்களையெல்லாம் நம்ம பார்த்து தான் இது பண்றோம். ஆனா வந்து அங்க சொந்தம், பந்தம் அது சொல்லவே முடியாது எப்படி இருப்பாங்கன்னு. உங்களுக்கும் அது தெரியும். நம்ம டெர்ம் இன்சூரன்ஸ் எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிர் பிரதேசம். அங்க என்ன பண்ணுவாங்க, கோட்டு இதெல்லாம் போட்டுக்குவாங்க. ரொம்ப பார்த்தா ஹைஃபையா இருப்பாங்க. பட் நம்ம இந்தியன் கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா, மொதல்லலாம் பார்த்தீங்கன்னா, வேஷ்டி ஷர்ட்ட காட்டன்ல தான் போடுவாங்க. ஆனா, அங்கருந்து என்ன பண்றாங்க, அங்க பிச்சைக்காரனும் கூட என்ன பண்ணுவான்னா, கோட் ஷர்ட் இல்லாம இருக்க மாட்டான். ஆனா, நம்ம மக்கள் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, கோட் ஷூட் போடுறவங்க தான் பெரிய ஆளுகன்னு நெனச்சுட்டு, அந்த கல்ச்சர என்ன பண்ணாங்கன்னா, ஃபாலோ பண்ணிட்டாங்க இங்க. நம்ம என்ன வேக்காடா இருந்தாலும் நம்ம கோட் ஷூட் போட்டுக்கிறோம் இல்லையா? கோட் ஷூட் போடுறதுனால மரியாதை குடுக்குறாங்க. அந்த நம்ம மக்கள் வந்து எதுக்காக எந்த திசையில போறாங்களோ அந்த திசையை ஃபாலோ பண்றவன் தான் எல்ஐசி ஏஜென்ட். புரியுதுங்களா? அப்போ நம்ம மக்கள் இப்ப எங்க போறாங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் சைடு தான் போறாங்க. இத பத்தி நம்ம இப்போ கூட தெரிஞ்சுக்கலன்னா நம்மளால சம்பாதிக்க முடியாது. இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. இன்னொரு விஷயமும் இதுல நல்ல விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அமர் பாலிசி எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் ரேட்டு அதிகமா வரும். அதுல அத எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்க தலைவர் சொல்லுவாரு. ஐ திங்க் 38%. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ட்ரெண்ட் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் வந்து முதல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் கிடையாது. ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். எல்ஐசியில இருந்து முதல்ல இருந்தே எல்ஐசி தான் இருக்கு. நம்ம அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் கிட்ட புவர் சேவிங்ஸ் ஹேபிட், அதாவது சேவிங்ஸ் பண்ணணும்னா என்ன சொல்றது, ரொம்ப லாங் டேர்ம் எல்லாம் பண்ணணும்னா அவங்க கிட்ட அந்த இதே இல்லை. என்னன்னா அந்த ஹேபிட்டே இல்லை. அப்போ அவங்கள வந்து நம்ம வற்புறுத்தி எல்ஐசியில பாலிசி எடுக்க வச்சுட்டு இருந்தோம். அப்ப என்ன ஆகும்னா அவங்களால அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாதுங்கிறதுனாலயே அந்த சேவிங்ஸ் நமக்கு பத்திரமா போயிட்டு இருந்தது. ஆனா அவங்க ஷார்ட் டேர்ம் பிளான் எல்லாம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பப்ப எடுத்து அவங்களோட நீட்ஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க. அப்ப சேவிங்ஸ்னு ஒரு கான்செப்டே இருக்காம போயிரும். அப்ப நம்ம எல்ஐசியில பாத்தீங்கன்னா போட்ட பாலிசி சேவிங்ஸாவும் இருக்கும். அவங்களுக்கு ரிட்டனும் நல்லா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி வந்துச்சு இந்தியாலன்னா 1980ல தான் டேர்ம் இன்சூரன்ஸ் நமக்கு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் எல்லாம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து யங் ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னா லைக் பண்றாங்க. ஏன் லைக் பண்றாங்க, எல்ஐசியில வந்து அப் டு 7%, 8% வரைக்கும் தான் இப்ப கொடுக்குறாங்க. அப்ப எடுத்த மார்க்கெட் பாலிசி எல்லாம் பாத்தீங்கன்னா 12% கொடுத்துட்டு இருந்தாங்க. மார்க்கெட் பிளஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசிக்கு இன்னமும்
12% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அந்த 12% இல்லாததுனால அது எங்க கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போறாங்க யங்ஸ்டர்ஸ். அப்போ யங்ஸ்டருக்கு ஏன் போறாங்க அப்படின்னா நிறைய வந்து ஆன்லைன்ல நிறைய நாலேஜ் கிடைக்குது. யூடியூப், ட்விட்டரு, அப்புறம் யாராவது ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான். எல்லாம் பயங்கர அறிவாளிகளா இருக்காங்க. உங்க பையன், என் பொண்ணு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அறிவா இருந்தேன்னா என்ன நம்புவாங்க. இல்ல அப்படின்னா கூகுள்ல என்ன சொல்றானோ அதைத்தான் நம்புவாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும்னா கூகுள்ல என்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அந்த ட்ரெண்டுக்காக நம்ம போயிட்டு இருந்தோம்னா அந்த 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 செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நம்மளோட இருப்பாங்க. அப்போ பாலிசிகள் வந்து நம்ம பிடிக்கணும்னா அவங்களோட மைண்ட் தாட்டுக்கு நம்மளையும் கொண்டு போய்க்கணும். அப்படின்னா என்ன, அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்குறாங்களா, கொடுத்துருங்க. ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ் வேண்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணுங்க. சேவிங்ஸ் பிளான் இருக்குதுங்க, 7% இருக்குங்க, 8% இருக்குங்கன்னு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. அவன் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறான்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்துருங்க. அவனுக்கு வயசு 25 இருக்கும், 30 இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், அவனுக்கு வந்து படிக்க வைக்கணும்ல. அப்ப நம்ம அதுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்ல. அப்படிங்கும் போது நம்மளை கூப்பிடுவான். டேர்ம் இன்சூரன்ஸ் வேண்டான்னு முதல்லயே சொல்லியிருந்தோம்னா அவன் வந்து யார் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குற ஏஜென்ட்டோ அவங்ககிட்ட போயிடுவான். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அதனால தான் உங்ககிட்டயும் சொல்றேன். யாராவது கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு டேர்ம் இன்சூரன்ஸ் வேண்டாங்கன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணாம, டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் சார், சூப்பர் சார், உங்களுக்கு எவ்வளோ வேணும் சார், உங்களுக்கு வித் ரிட்டனோட வேணுமா இல்லை ரிட்டன் இல்லாமல் வேணுமா, அப்படியெல்லாம் நம்மக்கிட்ட பாலிசிஸ் வந்துருச்சு. நம்ம அதை பார்த்துக்கலாம். அப்போ ஏன் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு போறாங்க, லோ ப்ரீமியம் அட்ராக்ஷன். உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. ஐயோ ஒரு 400 ரூபா கொடுத்து ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இப்போ நான் வந்து கடன் வாங்க வேண்டியது இல்லைன்னு ஒரு அம்மா வந்து டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் விற்கிறதுக்கு நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மக்கள் மனசுல பதிவு வச்சிட்டாங்க. அதாவது மீடியால என்ன வருதோ அது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் அதைத்தான் நம்புவாங்க. பொய்யா உண்மையா அப்படிங்கிற அளவுக்கு பிரிச்சு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. அதை நம்ம சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க முழுசா நம்புறது அந்த மீடியாவை தான் நம்புவாங்க. ஸோ நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தான் இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் இந்த ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன கேட்குறாரோ அதை கொடுக்கணும். கஸ்டமர் கேட்கறத நம்ம கொடுக்கலன்னா நம்மளை மாத்திடுவாரு கஸ்டமர். ஸோ கஸ்டமர் கூடவே இருக்கணும்னா அவரோட தாட்டுக்காக நம்ம வேலை செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸ். இதுல வந்து டைப் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸ்னா 2 வகையா இருக்கு. பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன வரும், அதுல ஒண்ணுமே வராது. 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறாருன்னா 1500 ரூபா மாசமானா கட்டுறாரு. மாசமா கட்டுறது நமக்கு வாய்ப்பு இல்லை. ஹாஃப் இயர்லி மட்டும்தான் கட்ட முடியும். ஸோ கட்டிடுவாங்க. என்னாகும், பியூர் டேர்ம்ல ரிட்டர்ன் எதுவும் வராது, பெனிஃபிட் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். அப்போ அவர் வந்து ஒரு 40 வருஷம் டேர்ம் எடுத்திருக்காருன்னா அந்த 40 வருஷத்துக்குள்ள இறந்து போயிட்டா மட்டும் ஃபேமிலிக்கு அமௌண்ட் வரும், இல்லைன்னா வராது. இதே வந்து அவருக்கு ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ் வருது அப்படின்னா இது வந்து எதுக்கு தேவை, இப்போ நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி செகண்டரியா கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன ஆகும்னா லேப்ஸ் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல லேப்ஸ் ரேஷியோ அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மனசுல வச்சுட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா நம்ம எல்ஐசி ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கொண்டு வந்தாங்க. அப்போ ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னா என்ன, நீ 10 லட்சம் ரூபாய் கட்டி முடிச்சிருந்தீங்கன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு உனக்கு மெச்சூரிட்டியில 10 லட்சம் வந்துடும். அதாவது அந்த டேர்ம் முடியும் போது நீ கட்டின பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரீமியம் அதிகமா வாங்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் என்னென்ன எல்ஐசி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் அமர், அது வந்து பியோர் டேர்ம். ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் ஜீவன் அமர். இதுல ஜீவன் கிரணும் பியோர் டேர்ம் தான். பட் வந்து என்னன்னா பியோர் டேர்ம் வித் ரிட்டர்ன், அதாவது கட்டின அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. சரல் ஜீவன் பீமா அப்படிங்கிறது 25 லட்சம் ரூபாய் சம் இன்சூர்டுக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ டெக்
டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து நாம பண்ணவே முடியாது. இது வந்து ஆன்லைன் பாலிசி. ஆன்லைன் பாலிசி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நமக்கு கொடுக்குற கமிஷனை கழிச்சிட்டு பிரீமியம் வாங்கிக்குவாங்க நம்ம கஸ்டமர் கிட்ட. ஆனா அவங்களால பேப்பரை கம்ப்ளீட் பண்ணவே முடியறது இல்ல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. வெல் நாலேஜ்டு பர்சன், அதாவது என்னோட ஒரு கஸ்டமர் ரொம்ப வெல் நாலேஜ்டு, சிஸ்டத்துல எல்லாம் பூந்து விளையாடுவார். அவராலேயே அந்த அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி எங்ககிட்டயே வந்து அந்த பாலிசி வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாம திருப்பி அவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்தோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபேக்ட் என்ன அப்படின்னா லேப்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகங்க. அதாவது இந்தியன் மைண்ட் செட் என்ன, ₹1 போட்டா ₹1.5 திரும்பி வரணும், இல்லைன்னா அது வந்து வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் தான் நமக்கு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாங்க, இப்போ நம்ம இந்தியன் கண்ட்ரியில எதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சாவே போதும். என்ன பண்றாங்க, கவரேஜ் ஒரு இடத்துலையும், அதாவது ரிஸ்க் கவர் ஒரு இடத்துலையும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு அதிகமா வரணும், அதாவது ரிட்டர்ன் அதிகமா வர்ற ஒரு சோர்ஸ்லயும் நம்ம போடணுங்கிற மைண்ட் தாட் இல்ல. அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்களை அந்த மைண்ட் செட்ல வச்சிருக்காங்க. இந்தியன் மைண்ட் செட் என்னன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும், சேவிங் ஒரு பக்கம் வச்சுக்கணும். ஃபினான்சியல் கிரைசிஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணிடுவாங்க, பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லேப்ஸ்ல போயிடும். என்னது, நம்ம டேர்ம் லைஃப் பாலிசி. அப்போ லேப்ஸ் ரேஷியோ அதிகம். அப்போ இந்த மைண்ட் செட்டுக்கும் இந்த லேப்ஸ் ரேஷியோவையும் கம்மி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நெக்ஸ்ட் நான் சொல்ல போறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி ஹை ப்ராஃபிட்ல எப்படி டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இதுல சொல்ல போறேன். மேஜிக் காம்பினேஷன், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் மேஜிக்லா தெரியணும். அட இப்படி பண்ணா இப்படி வருமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அடுத்தது பாத்தீங்கன்னா டேர்மை மேட்ச் பண்ணணும். 25 வருஷம் டேர்ம் அவங்க எடுக்கிறாங்கன்னா மெச்சூரிட்டி 25வது வருஷம் இருக்கணும். அப்படின்னா என்ன, 2 பாலிசி கம்பைன் பண்ணணும், ஆனா டேர்ம் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவா பிரீமியமும் சொல்லணும், அட்ராக்டிவா டேர்மும் சொல்லணும். அந்த பாலிசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரீமியம் கூட வாங்கக்கூடாது. அப்பதான் என்ன பண்ணுவாருன்னா கஸ்டமர் அட்ராக்டிவ் ஆவாரு. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பத்தியும் நான் இப்ப சொல்ல போறேன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, மெச்சூரிட்டியில உங்களுக்கு 1 crore கொடுத்துட்றேன், ரிஸ்க் கவர் 2.5 கோடி கொடுக்குறேன்னு சொல்றேன். அதாவது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து எப்படி இருப்பாங்கன்னா பணம் வச்சிருப்பாங்க. அவங்க தான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஒரு 30 வயசு ஆளுக்கு எவ்வளோ பிரீமியம் வருதோ எவ்வளோ கட்டணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். 1 கோடி ரூபாய் மெச்சூரிட்டிக்கு 2.5 கோடி ரூபாய் எப்படி வந்து ரிஸ்க் கவர் வருங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். பிரேக் ஆகுதா? 1 minute. இப்ப கேக்குதா மேடம்? இல்ல நல்லா இருக்குங்களே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசுங்க மேடம். இல்ல மேம் நல்லா தான் இருக்கு மேம், கிளியரா கேக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிளியரா இருக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே, நோ இஷ்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா 30 வயசு ஆளுக்கு பிரீமியம் பேயிங் டேர்ம் 16 வருஷம் பணம் கட்டுங்க சார், மெச்சூரிட்டி 1 கோடி வாங்கிக்கோங்க சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஸ்க் கவர் வந்து நான் உங்களுக்கு 2.5 கோடி வரைக்கும் ரிஸ்க் கவர் கொடுக்குறேன். எத்தனை வருஷத்துக்கு? 25 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த கவரேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அவரோட மைண்ட் செட் வந்து என்ன, 2.5 கோடி வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிறது மைண்ட்ல செட் ஆயிரும். அதுக்கு என்ன காம்பினேஷன் போடலாம் அப்படிங்கறத நான் சைட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜீவன் அமர், எந்த ரிட்டனுமே வராது. 25 வருஷத்துக்கு அவருக்கு டேர்ம் எடுத்துக்கணும், 15 வருஷம் அவர் பிரீமியம் கட்டுவார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜீவன் லாப் எடுத்துட்டு 25 வருஷம் டேர்ம் போட்டா 16 வருஷம் பணம் கட்டினா போதும். நான் என்ன சொல்லியிருக்கேன், பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 16 வருஷம் கட்டினா போதும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதுல ஜீவன் அமர்ல 1 crore ஜீவன் லாப்ல 40 லட்சமும் கொடுத்துடுறோம். இதுல வந்து என்ன ஆகும்னா நம்ம 1 கோடி வரைக்கும் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டும் கொடுக்க முடியும். 1 crore 40 lakhs அண்ட் தென் இன்னொரு ஆக்சிடென்டல் பெனிஃபிட் என்னவாகும், 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் நமக்கு
பாதுகாப்பு இருக்கும். சரிங்களா? பிரீமியம் பார்த்தா உங்களுக்கு பெருசா தெரியற மாதிரி இருக்கும். 2.5 கோடிக்கு இந்த பிரீமியம் வர்த்து தான். அப்போ திரும்பி வர்ற அமௌண்ட் எவ்வளவு வருது? 1 கோடி ரூபாய் வரும். எதுல? ஜீவன் லாப்ல 40 லட்சத்துக்கு பாலிசி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 1 கோடி ரூபாய் மெச்சூரிட்டி வரும். அதே மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் கஸ்டமர் கிட்ட சொல்லும் போது. இல்லப்பா எனக்கு இவ்ளோ பே பண்ண முடியாது, இவ்ளோ பெருசா போட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கஸ்டமர் கேட்டா, சார் இதெல்லாமே வந்து என்ன ஒரு கால்குலேஷனுக்காக தான் போட்டுட்டு வந்திருக்கேன், நீங்க வேணா 50 லட்சத்துக்கு எடுத்துக்கோங்க, இதுல பாதி பிரீமியம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு அவ்வளவும் பண்ண முடியாதுன்னா 25 லட்சத்துக்கு எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிடலாம். இதுல அப்படியே படிப்படியா குறைச்சு அவருக்கு என்ன பண்ணலாம்? அட் த மேக்சிமம் 25 லட்சத்தோட நிறுத்தி வைக்க முடியும். அவங்களும் கட்டுவாங்க ஆசையா. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஹலோ, கொஞ்சம் எல்லாத்தையும் மியூட் பண்ணிடுறீங்களா? இன்னொன்னு, நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, கஸ்டமரை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, முதல்ல அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க. அதிகமா கொடுத்தா கூட அவர் பிரமிச்சு போனா கூட அந்த இடத்துல கால்குலேஷனுக்காக தான் சார் இது போட்டிருக்கேன், உங்களோட புரிதலுக்காக தான் போட்டிருக்கேன்னு சொல்லணும். ஒருவேளை அவருக்கு கெப்பாசிட்டி 1 லட்ச ரூபாய் கட்டுற மாதிரி கெப்பாசிட்டி உள்ள ஆளா இருந்தா நீங்க 50,000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 25,000க்கு தான் பாலிசி கம்ப்ளீட் ஆகும். ஸோ 2 லட்சத்துக்கு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா 1 லட்சத்துக்கு அவரு வந்துருவாரு. அப்போ எந்த எக்காரணம் கொண்டுமே கஸ்டமரை அண்டர் வேல்யூவேஷன் பண்ணவே கூடாது. இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பாலிசி, இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்துச்சு. என்னோட கஸ்டமர் ஒருத்தர் 2 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷன் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 2 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷன் எடுத்துட்டு போனோம். போனதுக்கு எவ்வளவு பிரீமியம் வரும்? 2 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய் பிரீமியம் வந்துச்சு இயர்லி. அவர் அந்த பேப்பர் எடுத்து கொட்டேஷன் நாங்க அப்பவே சூப்பரா சிஸ்டத்துல தான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போவோம். அப்ப எடுத்து அவர் எங்க கிட்ட வச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டார். 2 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோம் நாங்க. அதுக்கு என்ன சொன்னாருன்னா, நீ முதல்ல உன்னோட மைண்ட் தாட்டை மாத்து. ஏன்னா நான் கேட்டது 2 லட்ச ரூபாய் பிரீமியத்துக்கு கொட்டேஷன் கொண்டு வான்னு நான் சொன்னேன், நீ எதுல கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டார். அப்போ ஒரு மனிதனை நம்ம அண்டர் எஸ்டிமேட் எப்பவுமே பண்ணக்கூடாது. ஓவர் எஸ்டிமேட் பண்ணா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கரெக்ட் பிரீமியம் நம்ம கேட்டுக்கணும் அப்பப்போ. சார் இது வந்து ஒரு கால்குலேஷனுக்கு தான் போட்டு வந்திருக்கேன் சார், உங்களோட பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்க சார், நம்ம பண்ணிக்கலாம், சிரமப்படாம கட்டினீங்கன்னா தான் கடைசி வரைக்கும் கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா முதல்ல கொடுக்கும்போது கொட்டேஷன் நீங்க 50,000க்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 10,000த்துல தான் வந்து நிப்பார். ஸோ கொடுக்குற கொட்டேஷனை கொஞ்சம் ஹையரா கொடுங்க. நானும் மாசம் 5,000 ரூபாய்க்கு கீழே கொட்டேஷனே கொடுக்காதீங்க. அப்பதான் வந்து அவன் 2,000மாவது கட்டுவான். புரியுதுங்களா? இப்போ எனக்கு 5,000 இப்ப இல்லையே அப்படின்னா 2,000லயாவது ஆரம்பிங்க சார்ன்னு சொன்னீங்கன்னா இமீடியட்டா ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நிறைய நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. 10 பேர்த்துக்கிட்ட கேட்டீங்கன்னா 2 பேர் இந்த பதில சொல்லுவான். கண்டிப்பா சொல்லுவாங்க, சொல்றாங்க. அப்போ நீங்க கேட்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட். உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட்? இது சொன்னா கண்டிப்பா என்னன்னு கேட்பாங்க. அப்போ பே 1 lakh, கெட் 1 crore ரிஸ்கவர், கெட் 1 crore மெச்சூரிட்டி. இதுக்காக நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ இது சொல்லிட்டீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கட்டுங்க சார், 1 crore ரிஸ்கவரும் கொடுத்துட்றேன், 1 crore மெச்சூரிட்டியும் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு பதிஞ்சது என்னவாயிரும்னா 1 crore அப்படிங்கிறது பதிஞ்சிரும். அந்த 1 lakh பிரீமியம் சொன்னதை ஓகேன்னு ஏத்துப்பார். அப்போ என்ன பண்ணுவோம், 1 lakh பிரீமியத்துல நம்ம டிசைன் பண்ணணும். அதர்வைஸ் அதிகமா வருதுன்னா என்ன சொல்லணும், ஏஜ், அதாவது உங்களோட ஏஜுக்கு இவ்வளவு வருது சார், நம்ம இது என்ன பண்ணலாம்னு கேட்டா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எனக்கு ரிஸ்கவரும் 1 lakh 1 crore வேணும், மெச்சூரிட்டியும் 1 crore வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த இடத்துல சக்சஸ் ஆயிடலாம். அப்போ நிறைய இந்த மாதிரி சக்சஸ் ஆயிருக்கு. நாங்க இன்னொரு கஸ்டமரும் எங்களுக்கு சொன்னாங்க, 2.5 லட்ச ரூபாய்க்கு நாங்க பிரீமியம் கொண்டு போனோம், அவங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க 2 லட்ச ரூபாய் மந்த்லி கட்டுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கஸ்டமரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. அப்போ அவங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நீங்க அதுக்கெல்லாம் வந்து நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. அந்த வழியில தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பே பிரீமியம் 1 lakh, கெட் பென்ஷன் 1 lakh per year. அடுத்தது ரிஸ்க் கவர் 1 crore லைஃப் டைம். இந்த பாலிசியில வந்து என்னன்னா இன்க்ரீசிங் ரிஸ்க் கவர். நீங்க 1 crore அதாவது 1 crore ரிஸ்க் கவர் கொடுக்கறதுக்கு பதிலா இன்க்ரீசிங் ரிஸ்க் கவர் கொடுத்தீங்கன்னாலும் சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா ரிட்டனும் வருது, நமக்கு ரிஸ்க் கவரும் அதிகமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா அந்த பாலிசியை வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த பாலிசி நான் எந்த பாலிசி சொல்றேன்னா உமங்கத்தான் சொல்றேன். சரிங்களா? அப்போ நீங்க கேக்குற உமங்லாம் பிரீமியம் அதிகம் தான். அப்போ உமங்க பத்தி பேசுனீங்கன்னா அதுல இருந்து கஸ்டமர் வேறைக்கு போறக்கு அவங்களுக்கு மனசு வராது. ஏன்னா அதை சொல்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதனால நீங்க நிறைய கிளாஸஸும் உமங்குக்கு தனியா கிளாஸும் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி இதுல நம்ம ஜெயிக்க முடியும். டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ஹை ப்ராஃபிட்டுங்கிறது தான் நம்மளோட மெயின் கான்செப்டே. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சைடு யாருமே போகல. மொனோபொலி அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொனோபொலினா சிங்கிள் பர்சன் தான் இருப்பான். அவன் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அந்த பாலிசியை வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்போ நீங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா ஈஸியா ஜெயிக்க முடியும். அதுல வந்து சின்ன சின்ன நமக்கு என்ன இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை என்னன்னா அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸ் தான் உங்களுக்கு பிரச்சனையாவே வரும். அதையும் 2 பாலிசி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா 3வது பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருக்கிற A to Z என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சிரும். தெரிஞ்சதுன்னா ஈஸியா நம்ம ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்ததுதான் அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸ்க்கு வரேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க நோட் பிஃபோர் கோட். அதாவது என்னன்னா கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னால என்னென்னலாம் நோட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பிரீமியம் கட்ட முடியுமா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஒருத்தர் வந்து ஒரு வீடு நீங்க பக்கத்துலயே இருக்காங்க, கார் வச்சிருப்பாங்க, பாத்தீங்கன்னா அடிக்கடி டூர் போவாங்க, எங்க பார்த்தாலும் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? கண்டிப்பா அவங்க கிட்ட வெல்த் இருக்கும். இல்லைன்னா அடிக்கடி எல்லாம் டூரும் போக முடியாது, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அவங்களோட செலவு, அவங்க எப்படி இருக்காங்க, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ அவரு கட்டுற அளவுக்கு அமௌண்ட் வச்சிருப்பாரா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கணும். அடுத்தது கண்டுபிடிச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன். இப்போ ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி அவர் என்ன சொல்லிட்டாரு, சரிப்பா கொட்டேஷன் கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அப்ப வரும்போது என்ன ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, ஏதாவது ரெகுலரா மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, பிபி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் கூட எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த அந்த கேள்விய வேற வழியே இல்லை, கேட்டுக்கணும். கேட்டுட்டு அப்படி ஏதாவது சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாதுங்கிறத சொல்லிருங்க. நார்மல் பாலிசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்தது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஒய்ஃபு குழந்தைங்களுக்கும் நம்ம அந்த பாலிசியை பேச முடியும். டேர்ம் லைஃப் இல்லை, மற்ற பாலிசியை பேசுறதுக்கும் நம்ம டேர்ம் லைஃப் பேசி உள்ள போறதுக்கு வழி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் அண்டர் ரைட்டிங். அதாவது ஃபினான்சியல் அண்டர் ரைட்டிங்கும் ஹெல்த் அண்டர் ரைட்டிங்கும் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுக்கும் என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தது சொல்ல போறேன். பட் வந்து என்னன்னா இந்த ஃபினான்சியல் அண்டர் ரைட்டிங், ஹெல்த் அண்டர் ரைட்டிங்க்கு தான் நிறைய ஏஜென்ட் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு மைண்ட் தாட்லயே நிறைய விட்டுட்டாங்க. ஸோ நீங்க அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த கிளாஸே எடுத்தேன். ஏன்னா நான் வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் தான் அதிகமாக விற்கிறேன். அதாவது 80% ஆஃப் பிஸ்னஸ் வந்து என்னோடது டேர்ம் லைஃபாக தான் இருக்கும். 20% தான் வந்துட்டு அந்த ப்ராஃபிட் பிளான்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ என்னால் எம்டிஆர்டி எப்படி வர முடிஞ்சுது அப்படின்னா, நான் இந்தியன் ட்ரெண்டு, யங்ஸ்டரோட ட்ரெண்டுக்காக நான் மாறிட்டேன். அதனால வந்து ஃபோன்லேயே பேசி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபாரின்லேருந்து நிறைய பாலிசிஸ் வருது, என்ஆர்ஐ பண்ணுறோம். என்ஆர்ஐக்கு இங்கிருந்தே பண்றோம், அங்க போய் மெடிக்கல் எடுக்கிறாங்க. அந்த வழியெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, கத்துக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. கத்துக்கிட்டா பாலிசி நிறைய வரும்.
தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது ஃபினான்சியல் அண்டர் ரைட்டிங் என்ன, ஹெல்த் அண்டர் ரைட்டிங் என்னங்கிறத பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேர். அண்டர் ரைட்டிங்ல தான் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். நீங்க பேசி முடிக்கிறீங்க, அவருக்கு எல்லா கொட்டேஷன் கொடுக்குறீங்க, பேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இது எல்லாம் கொண்டு போய் நம்ம எல்ஐசி ஆஃபீஸில் கொடுத்தோம்னா அவங்க இது எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ முதல்ல மெடிக்கல் கைட்லைன்ஸ், நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மெடிக்கல் கைடன்ஸ் என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதாவது மெடிக்கல் கைடன்ஸ் என்னன்னா, ஒருத்தருக்கு நம்ம வந்து எப்போ போல ஆர்டினரி ப்ரொபோசல் ஃபார்ம் 300 ஃபில்அப் பண்ணணும். அப்போ ஃபில்அப் பண்ணிட்டு அவங்களுக்கு கேஒய்சி ஃபார்ம்ஸ், அதாவது பேனு, ஆதார், பேங்க் டீட்டெயில், அவரோட ஃபோட்டோ, 3 இயர்ஸ் ஐடி பேப்பர். அதாவது ஐடி பேப்பர் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாதுன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கவே முடியாது. ஏன்னா இன்கம் ப்ரூஃபுக்கு இருக்கிற ஒரே இது ஐடி பேப்பர். அடுத்தது நம்ம ஆடிட்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கலாம், இன்கம் சர்டிஃபிகேட்டு. நம்மளோட பேங்க் டீட்டெயில் கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இன்கேஸ் சேலரிடாக இருந்தால் அந்த சேலரியை கேல்குலேட் பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா நமக்கு மாதம் மாதம் அதில் வரும் இல்லையா, பேங்க் கொடுக்கறது உண்மைன்னு யார் நம்புவாங்க, எல்ஐசியில் நம்புவாங்க. பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க, ஐடி பேப்பர் கம்பல்சரி. அதில் வந்து அவரோட இன்கம் என்னங்கிறத பார்ப்பாங்க. இன்கம் என்னங்கிறத பார்க்கறது மட்டும் இல்லாமல் இன்கம், அதாவது 3 இயர்ஸ் இன்கம்மை கூட்டி அதில் வர்ற ஆவரேஜை எடுத்து அவரோட வயசுக்கு தகுந்த மாதிரி 25 டைம்ஸ் 20 டைம்ஸ், ஒருத்தரோட வருமானம் 1 லட்சம்னு போட்டிருந்ததுன்னா 30 வயசு ஆளாக இருந்துச்சுன்னா 25 லட்சம் ரூபாய்க்கு தான் அவருக்கு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும். இதுதான் வந்து அவரோட சூட்டபிலிட்டி. அதாவது என்னன்னு அவங்க கொடுத்துருக்காங்க, என்னது உன்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டி பொறுத்து தான் ஒரு சம் இன்சூர்ட் நம்ம எல்ஐசியில் கொடுக்க முடியுங்கிறது. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய் நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த டேட்டாவெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு டிபிஏ இருக்கு. டிபிஏன்னா என்ன, எம்டி இந்தியா, அதாவது இப்போ வச்சிருக்காங்க, அதுதான். அங்கே நம்மளது பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டு என்னென்ன நம்மளுக்கு நீங்கள் 1 crore கேட்குறீங்கன்னா என்னென்னலாம் மெடிக்கல் எடுக்கணும், அதாவது வயசை பொறுத்து மெடிக்கல் மாறும். அதே மாதிரி அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்து மெடிக்கல் மாறும். அப்போ அவங்க வந்து என்ன மெடிக்கல் சொல்றாங்களோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, எங்க பிரான்ச் ஆஃபீஸ்ல சொல்றத வந்து டிபிஏக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. டிபிஏல என்ன பண்ணுவாங்கன்னா 24 ஹவர்ஸ்ல கஸ்டமரை கூப்பிட்டு அவங்களுக்கு நியர்பை ஹாஸ்பிட்டல், எல்ஐசி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கோ அதை கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணணும்னா கஸ்டமர் கிட்ட சொல்லிடணும். என்னன்னு சொல்லிடணும், சார் இந்த அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு இந்த ஹாஸ்பிட்டல் சொல்லிடுங்க, இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணால் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரான்ச்லேருந்து கூப்பிட்டு எப்போ வேணால் மெடிக்கல் போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கஸ்டமர்கிட்ட பேசிட்டு எப்போ போகலாம் சார் அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு மெடிக்கல் கைடன்ஸ் என்ன கொடுக்கணும்னா, நாளைக்கு போகலாம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு மேலே அவர் எதுவும் சாப்பிடக்கூடாது, 8 மணிக்கே சாப்பிட்டுக்க சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலையில் வரைக்கும் தண்ணி குடிச்சுக்கலாம், அதாவது மெடிக்கல் போகிற வரைக்கும். அப்போ நீங்கள் காலையில் இத்தனை மணிக்கு நான் வந்துடுறேன் சார் நீங்களே போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, நாம தான் போகணும். அவரை போய் ஒன்று கார் வச்சுருந்தீங்கன்னா காரில் போய் அவரை கூப்பிட்டு போயிட்டு மெடிக்கல் முடிச்சு கொண்டு வந்து வீட்டில் விட்டு போங்க. அதர்வைஸ் ஒரு கால் டாக்ஸி போட்டு அவர் கூட்டிகிட்டு போங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கஸ்டமரே நான் வந்துடுறேன்றவர், ஆனால் வரும்போது ஒரு டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், அவரோட மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் ஆனால் பிபி அதிகமாகும். அப்போ மெடிக்கல் ரிப்போர்ட் நல்லா வரணும்னா நாமளே அவரை காமாக கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகி இதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் டாக்டர் கேட்பாரு. கேட்கும்போது கஸ்டமர்கிட்ட நம்ம முதல்லயே சொல்லி வச்சிடணும், எனக்கு இந்த பழக்கமெல்லாம் இல்லை சார், எது மெடிசன் எடுத்துக்கிறீங்களா, இல்லை சார் அப்படின்னு சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களான்னு கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லணும். இதே லேடி கஸ்டமராக இருந்தால்
ஏதாவது சிசேரியன் மட்டும் சொல்லிக்கலாம். மற்ற ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னா எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடணும். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம செக் பண்ணிட்டு தான் உள்ளே கொடுக்கணும். ஏன்னா ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்தாலும் இருக்கலாம், ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்தாலும் வரலாம். அதாவது அது வரைக்கும் அவருக்கு சுகரே இருக்காது, அங்கே போனால் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுத்து நம்ம இதை பண்ணலாம். இல்லை சில கஸ்டமர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சுகரே கிடையாது ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எப்படி வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. அங்கே ரீமெடிக்கல் போர்ட்டெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம், நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போனப்போ என்னாச்சுன்னா அவருக்கு நார்மல்னு வந்துருச்சு. அப்போ ஓஆர்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எதுவுமே கொடுக்கல. அப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கணுங்கிறது தான். வேற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் எம்டி இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி நமக்கு பிரான்ச்சுக்கு வரும், பிரான்ச்ல இருந்து டிஓ போகும், அதாவது டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு வந்து எவ்வளோ வரைக்கும் அண்டர் ரைட்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்னா 75 lakhs வரைக்கும் அவங்க அப்ரூவல் பண்ணலாம். 75 lakhsக்கு மேலே போச்சுன்னா நமக்கு ஜெட்டோ லிமிட் போயிடும். அப்போ அங்கே போயிட்டு ஏதாவது கொரி கேட்டால் அதை கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இது பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் தாட் வந்துட்டாவே நம்ம இந்த டேர்ம் இன்சூரன்ஸை ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கொரி முடிச்சிட்டிங்கன்னா அப்ரூவல் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதில் எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஆகும். அப்போது மாதத்துக்கு 2 டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். சரிங்களா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போய் மெடிக்கல் கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம முடிக்கும்போது 1 to 2 months ஆகும். அப்போ ஒவ்வொரு மாசமும் 2 டேர்ம் இன்சூரன்ஸ் பேப்பரை உள்ள கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு மாசமும் 2 பாலிசி கம்ப்ளீட் ஆகும். வித் ஹை ப்ராஃபிட்டோட, நமக்கும் ஹை ப்ராஃபிட். ஏன்னா ப்ரீமியம் கம்மியாக வராதுங்க, ப்ரீமியம் அதிகமாக தான் வரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கும் லாபம், அவங்களுக்கும் லாபம். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கைட்லைன்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து எல்லாருமே சிரமம்னு சொல்லி தான் நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸே நம்ம பண்ணாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. டேர்ம் ரைடரே முதல்ல கொடுக்க மாட்டாங்க. நிறைய பழைய பாலிசியில் பாருங்க, ஈஸியாக நம்ம அண்டர் ரைட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறக்கோசரம் டேர்ம் ரைடர் கொடுக்க மாட்டாங்க. டேர்ம் ரைடர் கொடுத்தா என்னன்னா எஃப்எம்ஆர் வாங்கணும். எஃப்எம்ஆர் வாங்குறதே சிரமம்னு நினைச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னா டேர்ம் இன்சூரன்ஸை எப்படி அண்டர் ரைட்டிங் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கணும். இதுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கணும். முதல்ல உங்களோட நாலேஜை வளர்த்துக்கணும், அவ்வளோதான். நாலேஜ்னா என்ன, எங்கே போனால் அந்த பேப்பர் என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஆஃபீஸில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பேசி இதை பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் ட்ரெண்ட். இப்போ வந்து மார்க்கெட்டில் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க. மற்ற கம்பெனி எல்லாருமே நமக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன், நம்ம டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது எல்ஐசி டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸில் ப்ரீமியம் அதிகம். இதை எல்லா கஸ்டமருமே கேட்குறாங்க. மற்ற கம்பெனில எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் கம்மியாக இருக்குது, ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. எல்ஐசியில் மட்டும் ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பதிலை சொல்லித்தான் ஆகணும். அந்த பதில் என்னன்னா, ஃபஸ்ட்டே எங்கள் ஃபார்மாலிட்டி முடிச்சிருவோம், கடைசியில் ஃபார்மாலிட்டி வந்துச்சுன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க சார், அதை ஃபார்மாலிட்டி ஃபில்அப் பண்ணுறதுக்கு உங்கள் ஒய்ஃப் தான் சிரமப்படுவாங்க. அதனால ஒய்ஃப் சிரமமே பட வேண்டாம், நீங்கள் இல்லாதப்போ 3ஆவது நாள் அவங்களுக்கு பணம் போயிடும். பெரிய ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதே டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸில் பாம்பு கடி நாய் கடிக்கெல்லாம் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்ஐசி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிற மெடிக்கல் டெஸ்ட்ல நீ நல்லா இருக்கிறேன்னு ப்ரூஃப் பண்ணிடுவோம். அடுத்தது என்னால் ப்ரீமியம் கட்ட முடியும், என்னோட இன்கம் வந்து இவ்வளோ வருதுன்னா என்னோட ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு பாதிப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரூஃப் பண்ணிடுறோம்.
அதனால நீங்க இல்லாதப்ப என்ன பண்றாங்க, கிளைமை வந்து ஈஸியா கொடுத்துட்றாங்க. அப்போ அது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். எதுக்குன்னா முதல்லயே நாங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிடறோம். சரிங்களா? பிரீமியம் ஏன் அதிகமா இருக்கு? எந்த விதமான கிளைம் நீ இல்ல அப்படின்னா பணம் கொடுத்துருவோம். கரெக்ட்டுங்களா? அதாவது மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனில எல்லாம் போய் ஒரு கிளைமை நார்மல் கிளைமை வாங்குறதே ரொம்ப கடினம். அங்கெல்லாம் வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இந்த கிளைமை தவிர்த்தா யார் தவிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. நம்ம இதுல எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஏபிஎம் சாரு பிஎம் சார் போய் என்ன பண்ணுவாங்கன்னா போய் வீட்லயே போய் அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இஃப் இது ஓகே அப்படின்னாங்கன்னா இமீடியட்டா செட்டில் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி டெத் கிளைம்ஸ் எல்லாம் நாங்கள் 2-3 எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா நீங்க இதை பண்ணுங்க. ஒரு டெத் கிளைம் வாங்குனீங்கன்னா 5 பாலிசி உங்களுக்கு கம்பல்சரி அந்த ஃபேமிலியிலேருந்து கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு நிறையா பாலிசி பண்ணுங்க. வித் டேர்ம் இன்சூரன்ஸோட பண்ணுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் தான் இப்போ ட்ரெண்டு. அதில் வித் ப்ராஃபிட் பிளான் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிளானோட கொடுத்துட்டீங்கன்னா லேப்ஸ் ரேஷியோ 0. இது எங்க ஆஃபீஸில் நான் வந்து பார்த்ததுலயே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது டேர்ம் இன்சூரன்ஸ் வேஸ்ட்டாக போகிற பாலிசி கட்டுற மாதிரி அவங்க நினைக்கிறதே இல்லை. இதில் ஏதோ ரிட்டர்ன் வரும் நமக்கு அப்படிங்கிற மைண்ட் தாட்டில் தான் கட்டுறாங்க. அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டுறாங்கன்னாவே அவங்க ஒரு பயத்தோட தான் இருப்பாங்க, கட்டுறாங்க. ஆனால் ஒன்ஸ் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகுது, லேப்ஸ் ஆனால் அடுத்த ப்ரீமியம் வர்றதுக்குள்ள என்ன ஆயிரும், 2 ப்ரீமியம் சேர்த்து கட்டணும். ஒரு ப்ரீமியமே நம்ம கஸ்டமரால கட்ட முடியல, 2 ப்ரீமியம் சேர்த்து கட்ட முடியாது. அடுத்தது ரிவைவல் பண்ணணும்னா மறுபடியும் மெடிக்கல் டெஸ்ட் போகணும். பல்க் அமௌண்ட் அவங்களால கட்ட முடியாது. அதனால இது என்ன ஆயிரும்னா அவங்களுக்கு லேப்ஸ் ஆயிரும். அப்ப இதையெல்லாம் சொல்லி ஒருத்தருக்கு முழுசா புரிஞ்சு ஒரு பாலிசி எடுத்துட்டாருன்னா அவரு லேப்ஸ் விடவே மாட்டார். சாப்பாட்டுக்கே இல்லைன்னாலும் அந்த பாலிசி கட்டுவாரு. இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். நகையெல்லாம் போய் அடகு வச்சுட்டு வந்து கட்டினவங்க இருக்காங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் இப்பத்த ட்ரெண்ட் என்னன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தான். டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்தா லட்சத்துல கமிஷன் வாங்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். தயவு செஞ்சு இந்த டூலை யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.